மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும். வந்து என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு முத்துராமன் என் அம்மாவும் பாடி ஆடுவாங்க. அதை பார்த்து நான் மயங்கினுவேன். 1966 இந்த அம்மாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். பார்வை கொண்டாடல அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு போடா சின்ன பையன்ட்டாங்க. என்ன கேட்ட என்னை விட கொஞ்சம் வயசுல பெரியவங்க. காதலுக்கு நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாருங்க எவ்வளவு நாட்டியா இருக்காங்க இப்பவே. அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? காதலிக்க நேரம் இல்லை ஷூட்டிங் அப்பெல்லாம். ஐயோ என்ன சொல்றது, ஒரு இடத்துல நிக்க மாட்டா. ஐயோ சச்சுவா ஒரு இடத்துல நிக்க மாட்டா. காஞ்சனாவும் அப்படிதான். ஒரு வார்த்தையில காஞ்சனா பத்தி சொல்ல முடியாது. எவ்வளவு நல்லவங்கிறது. இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலவே இவ்வளவு நல்ல மனசு, பொறாம கிடையாது, அகங்காரம் கிடையாது. இன்னும் 100 வயசு வரையிலும் காஞ்சனா இப்படிதான் இருந்து இந்த சந்தோஷத்துல வார்த்தைகளே வரதில்லை. 80 கோடி சொத்தை பத்மாவதி தாயாருக்காக கொடுத்துருக்காங்க நம்ம காஞ்சனாமா. இதுல ஏதாவது ஒரு பகுதி நம்ம வச்சுக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அடுத்த நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமான்ற ஒரு கலை மூலமா மக்களோட வாழ்க்கையில பயணிக்கிறவங்க அந்த கலையோட நாயகி. அப்படிப்பட்ட கலை நாயகிக்கு தான் இந்த விருது போகுது. லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் சாரதா மேம், சச்சு மேம், ராஜஸ்ரீ மேம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for our evergreen classic queen. இவர்களுடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் சார்பாக மிஸ்டர் ராமமூர்த்தி, சீனியர் ரீஜனல் மேனேஜர் ஆஃப் சைக்கிள் பியூர் அகர்பத்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். அவள் விருதுகள் 2025 உடைய கலை நாயகி யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாம். Can we have the AV please? அழகிலும் நடிப்பிலும் மிளிர்ந்தவருக்கு பல மொழிகளிலும் வந்து குவிந்தன வெற்றி பட வாய்ப்புகள். எம்ஜிஆர், என்டிஆர், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார், பிரேம் நசீர் என 5 மொழி சூப்பர் ஸ்டார்களுடன் 250க்கும் மேற்பட்ட படங்களில் முத்திரை பதித்தார். கலை பொக்கிஷமான காஞ்சனாவின் இன்னொரு முகம் ஈகை குணம். இந்த சூப்பர் சீனியருக்கு கலை நாயகி விருது வழங்கி போற்றுகிறது அவள் விகடன். காஞ்சனாமா, உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்க 4 பேருக்கும் சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. காதலுக்கு நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அவங்க என்ன கூட சீனியர்ஸ். யார்? ராஜேஸ்வரி அவங்க சீனியர், சச்சு அவங்க சீனியர். அவங்க குழந்தையிலேருந்து நான் மிடிவல் டைமில் வந்தேன். எப்போ வந்தேன்? 1964 வந்தேன். 60 வரைக்கும் ஐ வாஸ் பறக்கும் பாவை ஆன் த டாப் ஏர்லைன்ஸ்.
பாருங்க எவ்வளவு நாட்டியா இருக்காங்க இப்பவே. அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? காதலிக்க நேரமில்லை ஷூட்டிங் அப்பெல்லாம். ஐயோ என்ன சொல்றது, ஒரு இடத்துல நிக்க மாட்டா. ஐயோ சச்சுவா ஒரு இடத்துல நிக்க மாட்டா. காஞ்சனாவும் அப்படிதான். 2 பேரும் ஆலியர் டேம்ல அங்கே இங்கே ஓடுவாங்க. நான் தான் குவைட்டா காம உட்கார்ந்திருப்பேன். இப்போ உட்கார்ற மாதிரி அப்படியே குவைட்டா. ஆமா. மேம் பயங்கர நாட்டி. அது ஃபர்ஸ்ட் படம் இல்ல உங்களுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் படம். ஆனா அதுக்கு முந்தில இருந்து அவங்க மதர் அவங்க எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். ஒரு வார்த்தையில் காஞ்சனா பற்றி சொல்ல முடியாது. எவ்வளோ நல்லவங்கிறது எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலவே இவ்வளோ நல்ல மனசு, பொறாமை கிடையாது, அகங்காரம் கிடையாது. நாங்கள் 3 மொழியில் சேர்ந்து நடித்தவங்க ரொம்ப அன்பாக இருப்போம். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் காஞ்சனாவும் கிடைக்கணும். இன்னும் 100 வயசு வரையிலும் காஞ்சனா இப்படி தான் இருந்து இந்த சந்தோஷத்தில் வார்த்தைகளே வரதில்லை. காஞ்சனான்ற பேர் அவங்களுக்கு காதலிக்க நேரமில்லை போது தான் வச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வசுந்தரா, தேவி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல மீட்டிங் எங்கே கிடச்சிது அப்படின்னா காதலிக்க நேரமில்லை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் அவள் விகடன் விருது கிடைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இங்கே 4 கிளாசிக் குவீன்ஸும் இருக்கீங்க, எவர் கிரீன் கிளாசிக் குவீன்ஸ். அது காதலிக்க நேரம் இல்லை, டீம் ரீயூனியன் வேற. அதில் ஒரு ஃபேமஸ் சாங் இருக்குல்ல, மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பாரக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பாரக்கட்டும். உறவுக்கும் நிலா கோடி சொத்தை பத்மாவதி தாயாருக்காக கொடுத்துருக்காங்க நம்ம காஞ்சனாமா. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க. இதில் ஏதாவது ஒரு பகுதி நம்ம வச்சுக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஆன்மீக சேவை நிறைய செஞ்சுருக்கீங்க. அதனால் மக்கள் சில பேர் உங்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ வரப்போகிறாங்க. ஓவிய கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது காதலிக்க நேரம் என்ற படம் ரிலீஸ் ஆகிருக்குது. பீச்சில் என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு முத்துராமன் இந்த அம்மாவும் பாடி ஆடுவாங்க. அதை பார்த்து நான் மயங்கினேன். காலங்கள் மாறி 1966 இந்த அம்மாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் நான் ஒரு படத்தில். அப்புறம் நீ பாருங்க, அது யார்? இங்கே SS வாசன் அவர்கள் தான். ஜெமி எடுத்த படம் மோட்டார் சந்திரமணின்னு பேர். அப்புறம் ஒரு நாள் ஆர்வ கொண்டாடில் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னேன். போடா சின்ன பையன்ட்டாங்க. என்ன கேட்டால் என்னை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க, கொஞ்சம் வயசுல பெரியவங்க, போடா சின்ன பையன் அப்படின்ட்டாங்க. கேட்டகரி என்னன்னு பாத்துருவோமா? உழைக்கிற மக்களோட கைகளை அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றுக் கொடுத்த ஒரு போராளிக்கான விருது தான் இது. சோ இந்த விருதினை வழங்குவதற்காக குரலற்றவர்களின் குரலாக ஒளிச்சிட்டு இருக்கக்கூடிய திருமிகு தோழர் பாலபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சமூக செயல்பாட்டாளரும் வழக்கறிஞருமான திருமிகு அருள்மொழி அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சமூக செயல்பாட்டாளர் திருமிகு ஓவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சமூக செயற்பாட்டாளர் திருமிகு கீதா இளங்கோவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த ஆளுமை யார் அப்படின்றத கேவியில பார்க்கலாம்.
ஆதிக்கத்தால் அடக்கப்படுகிற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தீப்பந்த வழிகாட்டி கீதா ராமகிருஷ்ணன் கட்டுமான தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான முழக்கங்களை தன் சகாக்களுடன் இணைந்து மத்திய மாநில அரசுகளின் செவிப்பறைகள் அதிர எழுப்பியவர். தமிழ்நாட்டில் 1970களின் பிற்பகுதியில் இவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களால் மாநில அளவிலான கட்டுமான தொழிலாளர்கள் வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. அது 1996இல் தேசிய அளவிலான சட்டம் இயற்றப்பட காரணமாக அமைந்தது. கீதா ராமகிருஷ்ணனுக்கு அவள் ஆளுமை விருதளித்து வணங்குகிறது அவள் விகடன். தோழர் TM சந்திரன், தோழியர் லீலாவதி, தோழியர் கமலா, தோழர் மாரிமுத்து, தோழர் அருள்தாஸ், தோழர் செல்வம், அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற வகையில் பலர் வர முடியவில்லை, வெளியூரில் இருக்காங்க. இருந்தாலும் நான் கருதுவது ஒரு கூட்டு செயல்பாடுனால தான் நம்மளால் ஒரு சட்டத்தை வாங்க முடிஞ்சது. தேசிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் நீதிபதி கிருஷ்ணய்யர் அவர்கள். கண்டிப்பாக அவர் தான் தலைவராக இருந்தார். அதே மாதிரி டெல்லியில் சுபாஷ் பட்நாகர், இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நமக்கு பிரதிநிதிகள் இருக்காங்க. அந்த வகையில் தான் போராடி பெற்ற உரிமைகள். எல்லாரும் சேர்ந்து போராடி வாங்குறீங்க இந்த விருதை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் ஆளுமை உங்களுடைய டீமுக்கே போய் சேருது. போராடுவோம் போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். இவங்களை பற்றி இங்கே பார்க்குறவங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறவங்கெல்லாம் இவங்க யாராக இருப்பாங்க, என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கிராஜுவேஷன் வந்து மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் படித்தவங்க, மாஸ்டர்ஸ் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. அந்த காலத்திலேயே அப்படி படித்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு எங்கே வேணால் போய் அவங்க வேலை செய்ய முடியும், பெரிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு கட்டட தொழிலாளர்களுக்காக போராட வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ உயரத்தில் வேலை பார்க்குறாங்க, விழுந்தா உயிருக்கும் பாதுகாப்பில்லை, எந்த உத்தரவாதமும் இல்லை. பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், கேள்வி கேட்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை ஒருங்கிணைத்து யூனியனாக்கி அவர்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர பாடுபட்டு வெற்றியும் பெற்றவர். அதுதான் அவங்களுடைய தனிச்சிறப்பு. ஒரு பெண்மணியாக நான் அவரை சந்தித்தப்ப அவர் வந்து கர்ப்பிணியாக இருந்தார், என்னுடைய நினைவு சரியாக இருந்தார். அதோடு வந்து தான் அவர் எல்லா வேலைகளையும் செய்வார். அதில் குறிப்பாக பெண்கள் இயக்கத்தினுடைய வரலாறுன்னு எழுதினார். அதில் கண்டிப்பாக தோழர் கீதா அவர்களுடைய பெயர் இடம்பெறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அம்மாவோட செல்ல பிள்ளைகள் இந்த மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அல்லி என் தென்றலும் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஒரு உடல் உழைப்பை கடுமையாக கொடுக்கக்கூடிய கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய உழைப்பு சுரண்டலை தடுப்பதற்கு அவர் ஒரு காவலராக இந்த அரசாங்கம் செய்யாத இடத்தில் தோழர் கீதா இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதமான தருணத்தில் மேடையில் இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டிகி எஸ், எப்பயும் பார்க்கறத விட இன்னைக்கு ரொம்ப கிளாஸா அழகா சூப்பரா மாசான ட்ரெஸ், கிளாஸான ஜுவல்ஸ்னு கலக்குறீங்களே. அப்படியா? இருக்காதா பின்ன? எங்க வாங்கணும் அப்படின்றதானே முக்கியம். எங்க வாங்குனீங்க? ஜிஆர்டில வந்து ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ்ல ஆரம்பிச்சு சீசனல் ஜுவல்ஸ் வரைக்கும் எல்லாம் ட்ரெண்ட்லயே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு பர்ஃபெக்ட்டான பிளேஸ். சோ பர்ஃபெக்ட்டான இடத்துல எடுத்து வந்திருக்கீங்க. எஸ், அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். தமிழ் இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாத ஒருவருக்கு தான் இந்த விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவனர் பேராசிரியர் திருமிகு சுபவீர பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். வின்னர் யாரு அப்படின்றத பாத்துருவோம் சார். கேன் வி ஹேவ் தி ஏவி?
தமிழ் இலக்கிய சூழலில் படைப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், ஆய்வாளர் என பல முகங்களுடன் இயங்குகிறார் அமரந்தா. லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தார். அதில் முன்னோடியாகவும் தனிச்சுடராகவும் ஒளிர்ந்தார். நவீன இலக்கியத்துக்கு புதிய சாளரத்தை திறந்துவிட்டார். நிதர்சனத்தை பேசியபடியே மாற்றத்துக்கான நெருப்பை மூட்டும் அமரந்தாவுக்கு இலக்கிய வல்லமை விருதளித்து உவகை கொள்கிறது அவள் விகடன். அவள் விகடன் எப்படி என்னை கண்டுபிடித்தது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே அவள் விகடன் விருதுக்காக என்னுடைய மகிழ்ச்சியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அமரந்தா அவர்களை நெடுநாட்களுக்கு பிறகு நான் இன்றைக்கு சந்திக்கிறேன். ஆனால் அவருடைய எழுத்துகளால், மொழிபெயர்ப்புகளால் பயன்பெற்றவர்களில் நானும் ஒருவன் என்பதை இந்த மேடையில் நன்றியோடு பதிவு செய்கிறேன். பிடல் காஸ்ட்ரோவினுடைய நேர்காணல், ஜோசே மார்டி பற்றிய புத்தகங்கள், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பல அரிய உயர்ந்த செய்திகளை தன்னுடைய எளிய நடையால் கொண்டு வந்து கொடுத்தவர் அமரந்தா அவர்கள். அமரந்தா அவர்களுக்கு விருது வழங்குகிற வாய்ப்பல்ல, பெருமையை நான் பெற்றிருக்கிறேன். விகடன் குழுவினருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி. சுதர்ஷா, என்ன அடிக்கடி வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? பேசிக்காக நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்த் ஃப்ரீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடிக்கடி இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே வந்து கலோரிஸ், பிபி, ஹார்ட் பீட் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதான் எப்படி இருக்குது அப்படின்றத அப்பப்போ பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா நீங்கள் அதெல்லாம் உங்களோட டெய்லி ஃபுட்லேயே நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். லோ கொலஸ்ட்ரால், விட்டமின்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஹார்ட் பீட்டையும் செக் பண்ண வேணாம், வாட்சையும் செக் பண்ண வேண்டாம். அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் எதில் என்ன இருக்குன்னு எப்படி தேடி தேடி போய் பார்க்கறது? அது கரெக்ட் தான். அம்மாவின் அன்பு போல பார்த்து பார்த்து தயாரித்த 80 குவாலிட்டி செக் செய்து விற்பனையாகும் கோல்ட் வின்னர்ல ஜீரோ கொலஸ்ட்ரால். ஆமா, விட்டமின் ஏ, டி, இ எல்லாமே இருக்கு. மக்களோட ஹெல்த்தை நோக்கமா வச்சு மக்களோட ஆரோக்கியத்தையும் கோல்ட் வின்னர் உறுதி செய்றாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஹெல்த்துக்காக கோல்ட் வின்னரை இன்க்ளூட் பண்ணிக்கங்க உங்க உணவுல. டெய்லி கோல்ட் வின்னரோட நம்மளுடைய நாளை வந்து தொடங்கணும், முடிக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி. புரியுதா? ரைட், பண்ணிடுறேன். நான் கீக்கி சொன்னா கேட்காம இருப்போமா? எஸ், ஓகே. அவள் விருது 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேட்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors, Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். Metro partner Mudra OH, exclusive concessionaries for Metro pillars and portals in Chennai. OH partner Next Advertising Solution, think outdoor, think next. DOH partner Skyram's Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.